குருணை அரிசியில் ரொம்ப பர்ஃபெக்டான காளான் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. கூடவே ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். இதெல்லாமே சூடானதும் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே நல்லா பொரிய விட்டுறலாங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. அதுவும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமே வதங்கி வந்துடும். வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இது இந்த அளவுக்கு வந்ததுமே இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேங்க. அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துடலாங்க. இது கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிடலாங்க. இதிலேயே நான் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. அது இது கூட நான் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறேன். இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க காளான் எடுத்துக்கலாங்க. காளானை நான் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இது கூடவே நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுறலாங்க. இதிலேயே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்துக்கிறேங்க. தயிரையும் சேர்த்து இந்த பொருள் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இதில் இப்போ தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்துருக்கேங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுமே ஊற வச்சுருக்க அரிசியும் இது கூடவே நான் சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 லெமனை மட்டும் பிழிஞ்சு விட்டுறலாங்க. உப்பு பார்த்துட்டு குக்கரில் விசில் போட்டுடலாம். இது 1 2 விசில் வந்தால் போதுங்க. அரிசி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இதோ பாருங்கள், இந்த அளவுக்கு பர்ஃபெக்டான பிரியாணி நமக்கு ரெடி ஆயிரும். இதே மாதிரி காளான் பிரியாணி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.